அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்தது அல்லவா? அதை எப்போதும் நம்மோடு வைத்துக்கொள்ள வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 17 இறை வார்த்தை 10-15 முடிய. அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள், இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார், வாழ்வளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார், தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன, அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன. எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் என்று அவர் எச்சரித்தார். அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்பொழுதும் அறிவார், அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்ததில்லை. பிரைஸ் தி லார்ட். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்பொழுதும் அறிவார், அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்ததில்லை. ஏனென்றால் படைத்தவர் அவர். நாம் என்ன செய்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா என்பது தெரியும். ஏனென்றால் அன்று மோய்சன் காலத்திலிருந்தே அவருடைய குரலை கேட்டார்கள், பிதாவின் குரலை கேட்டார்கள். அவரை கண்டார், அவர் மோய்சன் கண்டார். அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் மாட்சிப்படுத்தினார். இஸ்ராயல் மக்களை கட்டாந்தரையை ஆக்கி, கடலை கட்டாந்தரையாக்கி கடத்தி கொண்டுட்டு வந்தார் அவர், இல்லையா? அப்படி நடத்தி கொண்டு வருவதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது இறைவனுக்கு. அதனால் மோய்சனை தேர்ந்தெடுத்தார் அவர். எல்லாற்றையும் கண்டார்கள், ஆனாலும் புறக்கணித்தார்கள் இறைவனை, இல்லையா? ஆனால் சொல்றார், எல்லா வகை தீமை குறித்தும் கவனமாயிருங்கள் என்று சொல்லுகிறார் அவர். எல்லா வகை தீமைகள், அப்ப தீமைகளை எத்தனை வகை இருக்கு, இல்லையா? அப்ப நாம தான் அதை கண்டு உணர வேண்டும். ஏனென்றால் நமக்கு அறிவு தந்திருக்கிறார், சிந்திக்கின்ற மனப்பான்மையை தந்திருக்கிறார், செயல்படுவதற்குண்டான நாட்களையும் தந்து நம்மளை நிறைவுபடுத்துகிறார். அப்படி நிறைவுபடுத்தும் போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கிறது, இல்லையா? அப்ப நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது, ஏனென்றால் அவர் சொல்வதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் எச்சரிக்கையாக இருந்தோம் என்றால் நாம் இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்கிறோம் என்று அறிந்து கொள்ளலாம். அவர் சொல்வதை நாம் கேட்டும் கேளாத மாதிரி இருந்து, பின்பற்றுவோடு இருந்து பின்பற்றாமல் இருந்தால் அதனால் கேடு யாருக்கு? நமக்கு தான். இவர்கள் எல்லாம் இறைமக்களா என்று பிறர் நம்மளை தூற்றும்படி ஆகிவிடும். அப்போ பிறர் நம்மளை போற்ற வேண்டாம், தூற்றாமல் இருக்குமல்லவா? பிறருக்கு நாம் உபகாரமாக இல்லாவிட்டாலும் உபத்திரம் இல்லாமலாவது இருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் இறைவனுடைய நாமத்துக்கு இழுக்கில்லாமல் அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு வியத்தகு செயல்களுக்கும் நாம் சாட்சிகளாக நிற்க வேண்டும். நாம் உயிரோடு இருப்பதே ஒரு வியத்தகு செயல்தானே. இன்று அவர் நம்மளை வழிநடத்துவதை வியத்தகு செயல்தானே. இந்த நாளில் நம்மளை வாழ வைத்து நம்மளை பேச வைத்ததை வியத்தகு செயல்தானே. என்னை பேச வைத்து உங்களை கேட்க வைப்பதும் வியத்தகு செயல்தானே. இதற்குமே என்ன காண வேண்டும்? நாம் அவருடைய மாட்சியை நாம் எடுத்து சொல்ல வேண்டும், இல்லையா? அப்படி எடுத்து சொல்வதற்கு நமக்கு இந்த நாவை தந்தாரே, அதுதான் நாவை பற்றி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இல்லையா? அவருடைய வார்த்தை மட்டும் பேச வேண்டும், தேவையற்றதை பேசாதவாறு, தூய ஆவிக்கு துயரம் தராதவாறு நாம் இருக்க வேண்டும். தூய ஆவிக்கு துயரம் தந்தால் நமக்கு அது கேடு, இல்லையா? அப்போ தூய ஆவி நம்மளோடு இணைந்து இருக்கும்போது நாம் செய்வது எல்லாமே நன்மையாகவே இருக்கும். நன்மைக்கு நாமே ஒரு உதாரணமாக இருப்போம். உண்மையா பொய்யா? உண்மைங்க. ஏனென்றால் நீங்களும் நான் இருப்பதே ஒரு உதாரணம் தானே. அந்த உதாரணத்தை பிறர் அறிந்து கொள்ளும்படி இறைவன் நம்மளை வழி நடத்துகிறார். அந்த வழிநடத்துதல் நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும். அப்போ இறைவன் என்ன சொல்றாரு? மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்பொழுதும் அறிவார், அவரின் பார்வைக்கு அவை மறைந்ததே இல்லை. நாம் மனிதரை மறைச்சிடலாம், நான் இதை செஞ்சேன் நான் அதை செய்யலைன்னு சொல்லி மனிதர்கிட்ட மறைச்சிடலாம். ஆனா இறைவன்கிட்ட மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. நாம் என்ன செய்தாலும் அவர் பார்வைக்கு அது மறைவாக இல்லை. அப்போ நாம் செய்வது அனைத்திற்குமே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அதனால் எல்லாத்திலையுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தை ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, இறை வார்த்தையின்படி அதை வாழ்வாக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களிடமுள்ள குற்றங்குறைகள், சிறு சிறு குற்றங்கள் இருந்தாலும் அனைத்தையும் அப்புறப்படுத்தி எங்களை முழுமையாக உம்மோடு இணைத்து கொள்ள வர வேண்டும் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் எங்களை வழிநடத்தின தேவனே,
இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.